நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பிச்சைக்காரனா இருக்கிற எப்படி மேலே வர முடியும்? தாய் தகப்பன கைவிட்ட பிள்ளை எப்படி மேலே வர முடியும்? கெட்ட பழக்கம் உள்ள பிள்ளை எப்படி மேலே வர முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பிறவியிலேயே குருடனா பிறந்திருக்கிறான், எப்படி மேலே வர முடியும்? ஆமா, முடியாதுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவன் செய்த பாவமா இருக்கலாம், இவன் பெத்தவங்க செய்த பாவமா இருக்கலாம், இவன் மேல ஒரு சாபம் இருக்கலாம். ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், மேல வர முடியாது. ஆனால் தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில நடந்தால் இவன் மேல வர முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் நம்புறியோ இல்லையோ, தேவனை நம்பு. இதெல்லாம் நம்பு. இதெல்லாம் நம்பிதான் அப்படி உட்கார்ந்து இருக்கிற. ஆனா இந்த நம்பிக்கையை விட்டு வெளியே வந்து கடவுளை நம்ப ஆரம்பி, தேவனை நம்ப ஆரம்பி. தேவனுடைய கிரியை இவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். வேற மாதிரி யோசிங்க. கடவுளால் முடியாதா? தேவனால் முடியாதா? இயேசுவால் கூடாதா? இந்த நிலைமையிலிருந்து மேலே உயர்த்த கர்த்தரால் முடியாதா என்று உங்கள் இருதயத்தை, உங்கள் நம்பிக்கை அவர் மேல திருப்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பக்கம் திருப்புங்க. அவரோடு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம் வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரே நிமிஷம் 40 வருட பிரச்சனை மாறிவிட்டது. ஒரே நிமிஷத்துல 40 வருட அனுபவம் மாறிவிட்டது. ஒரு நிமிஷத்துல 40 வருடமாய் உட்கார்ந்த பிச்சை எடுக்கிற தொழில் மாறிவிட்டது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இயேசுவை நம்புகிற, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு நிமிஷத்துல உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்கள் நிலைமை மாற ஆரம்பிக்கும். பின் நாட்களில் சொல்றாங்க, நல்லா போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து ஊழியக்காரனாய் மாறினான். உங்களுடைய டிக்னிட்டியே மாறிடும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய நிலைமையே மாறிவிடும். உங்களுக்கு யாரு பிச்சை போட்டானோ அவனே ஐயான்னு கை எடுத்து கும்பிடுற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். பைபிள் சொல்லுது, தேவனுடைய கிரியை இவன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் இப்படி பிறந்திருக்கிறான். வேற மாதிரி பாருங்க. தேவனை நம்புங்க. தேவனுக்கு இருதயத்தை செலுத்துங்க. தேவன் அவன் வாழ்க்கையில அனுமதிக்கு செயல்படும்படிக்கு அனுமதி கொடுங்க. தேவன் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவன் பிரச்சனையை சொல்லாதீங்க, அவன் போராட்டத்தை சொல்லாதீங்க, அவன் கைவிடப்பட்டதை சொல்லாதீங்க, அவனுடைய இயலாமையை சொல்லாதீங்க, அவனுடைய இழப்பை சொல்லாதீங்க, அவன் இந்த நிலைமையில இருப்பதுக்கு காரணம் என்னன்னு பேசாதீங்க. அவனுக்கு தேவனை கொடுங்கள். பகவான் எப்படி சொல்லுங்க? அவனுக்கு தேவனை கொடுங்கள். சொல்லுங்க, தேவனை கொடுங்கள். ஒரு மோசமான நிலைமையில ஒருத்தரை பார்க்குறீங்களா தெருவில், அவங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆட்கள் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? காரணத்தையே பேசுவது. இதனால இது வந்திருக்கலாம், அதனால இது வந்திருக்கலாம், இதனால இப்படி ஆயிருந்திருக்கலாம், அவங்க அப்பா எனக்கு தெரியும் பெரிய சாபம் பிடிச்ச ஆளு, இதெல்லாம் பேசுறது நிறுத்திட்டு நீங்கள் நானும் எதுக்காக இருக்கிறோம்? அவங்களுக்கு தேவனை கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனை வழங்குங்கள். அவர்கள் அந்த அப்படிப்பட்ட நபருக்கு தேவனை பற்றி சொல்லுங்கள். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனால் முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க? ஆமாவா இல்லையா? ஆண்டவரால் முடியும்னு சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் மாற்ற முடியும்னு சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் உயர்த்த முடியும் சொல்றதுக்கு என்ன? ஆண்டவர் கொடுக்க முடியும்னு சொல்றதுக்கு என்ன? அதுதான ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான ஊழியம். அதுக்கு தானே உங்களை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பாஸ்டர் மட்டும்தான் அப்படி சொல்லணுமா? இல்லை, நீங்களும் சொல்ல வேண்டும். கஷ்டத்தில், சூழ்நிலையில், மோசமான நிலைமையில இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றை சொல்லுங்கள், தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். அதை சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். வியாதியில் இருக்கிறீங்களா? பலவீனத்தில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? கடனில் இருக்கிறீங்களா? தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் முடியும். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப தேவனை அலோ பண்றீங்க. எப்ப அப்படி சொல்றீங்களோ அப்ப தேவனை வந்து அனுமதிக்கிறீங்க, இன்டர்ஃபியர் பண்ண வைக்கிறீங்க. ஆமென். தேவனை ஒரு வீட்டுக்குள் கொண்டு போங்கள். தேவனை ஒரு நபருக்குள் கொண்டு போங்கள். கெட்ட பையன் பார்க்காதீங்க, மோசமான ஆள்னு பார்க்காதீங்க, மோசமான அனுபவத்தை பார்க்காதீங்க, மோசமான குடும்ப பின்னணியை பார்க்காதீங்க. என்ன நிலைமையில அவன் இருந்தாலும் சரி, அழகாவா இருப்பான், குருடன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? மோசமானவனா இருப்பான், இல்ல குளிச்சிருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டான். அவனுக்கு இப்போதைக்கு யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, என்ன சொன்னாலும் அந்த வசவை வாங்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கத்தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவினிடத்தில் வந்த பின்பு அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறினது, முற்றிலும் மாறினது.
நல்லா குளிக்க ஆரம்பிச்சிட்டான், ஹேர் கட் பண்ணியிருப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நல்லா டீசென்ட் ஆகிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிட்ட ஒரு மனிதன் வந்தால் அவன் வாழ்க்கை டீசெண்டாக மாறிடும். சொல்லுங்கள், டீசெண்ட் ஆயிரும். ஒரு மனுஷன் கல்லறையில் இருந்தான் பாருங்க, கல்லறையில் பேய் பிடிச்சவன உட்காந்துருந்தான். இயேசு அவனை போய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. அவனுக்குள்ள இருந்த அத்தனை லேகியோனின் ஆவிகளை வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றின உடனே பைபிள் சொல்லுது, அவன் புத்தி தெளிவடைந்தவனாய் இயேசுக்கு முன்பாக வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு கூட இயேசு உங்களுக்கு தேவைப்படுகிறார். ஆமேன். ஆண்டவரோட இருந்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை டிசிப்ளினா மாறிடும். ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒழுங்கும் கிரமமுமான பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? மற்ற பிள்ளைகளை விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?